வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானை விடுவிக்க கோரி மட்டக்களப்பில் கையெழுத்து போராட்டம். யாழில் மீண்டும் ராணுவத்தினர் அட்டூழியம், ஏமாற்றத்துடன் திரும்பிய மக்கள். விடுதலை புலிகளின் தேவைக்காக இலங்கை வந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கொக்கரிக்கும் விமல் வீரவங்ச. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும், ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. மீண்டும் இஸ்ரேலை நோக்கி சீறிப்பாய்ந்த ஏவுகணைகள். தொடர்பென விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விடுதலை செய்ய கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் மட்டக்களப்பு வாழைச்சேனை பேத்தாளியில் கையெழுத்து வேட்டை நடத்தப்பட்டது. கடலில் மாயமானவர்களை மீட்க பெல் ஹெலிகாப்டர்கள் களத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் விசாரணை துரிதப்படுத்த வேண்டும், நீதியான விசாரணை நடத்த வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க வேண்டும் என தெரிவித்து வாழைச்சேனை பொது அமைப்புகள் மற்றும் கிராம இளைஞர்கள் இணைந்து கையெழுத்து பெறும் நிகழ்வு பேத்தாளி பிரதான வீதியில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 35 வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு மீண்டும் ராணுவத்தால் தடை செய்யப்பட்டது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டு இருந்த கோவிலை துப்புரவு செய்து 1.5 லட்சம் ரூபாய் வரை அதற்காக செலவு செய்தனர். அதன் பின்னர் ராணுவத்தின் வாகனத்தினூடாக கோவில் நிர்வாகத்தினரை மாத்திரம் அழைத்துச் சென்று காண்பித்தனர். நேற்று முன்தினம் மாலை குறித்த பாதையினை விடுவித்து மக்கள் சிலர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்துக்கு சென்ற மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். உள்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என ராணுவத்தினரால் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் எதிர்வரும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தில் விடுதலை புலிகளின் அனுதாபிகளின் தேவைகளுக்கேற்ப தயாரிக்கப்பட்ட மனித உரிமைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க இலங்கைக்கு விஜயம் செய்ததாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவங்சா குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சிக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கோ இது தொடர்பாக எந்த பொறுப்பும் இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் ஜெனீவா குழிகள் அவர்களின் வாயில் சிக்கியிருப்பதால் இதை பற்றி பேசுவதில்லை என்றும் இவர் வீரவங்சா கூறினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வழக்கமாக சில முக்கியமான சம்பவங்கள் நிகழும் முன்பு இலங்கைக்கு வருகை தருகிறார். மேலும் இந்த வருகையின் போது அவர் வெளியிட்ட அறிக்கைகள் மிகவும் தீவிரமானவை என்றும் இந்த வருகையின் போது வால்கர் டக் தமிழ் பிரிவினைவாத கருத்துக்களை கொண்டவர்களை மட்டுமே சந்தித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதன் பின்னர் 12 நாட்கள் போருக்கு பிறகு இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவுக்கு வருவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஈரான் தலைவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக பேசி வருகின்றனர். அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்பதால் அமெரிக்கா தலையிட்டதாகவும் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா ஹமேனி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளனர். எனினும் ஏமனில் இருந்து இஸ்ரேலிய எல்லையை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுதி படைகள் பொறுப்பேற்றுள்ளன. இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் கடற்படை மற்றும் வான்வழி மூலம் ஏமன் முற்றுகையிடப்படும் என்று இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பு செங்கடல் உள்ளிட்ட கடல் பகுதிகளில் அமெரிக்காவின் சரக்கு கப்பல்கள் உள்ளிட்டவற்றின் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் காசாவுக்கு ஆதரவாக ஹவுதி பயங்கரவாத அமைப்பினர் இஸ்ரேல் ராணுவத்தினர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.